சாயிராம். எப்பொழுது உன்னால் எதுவுமே முடியும் என்று நினைக்கிறாயோ அந்த கணத்திலிருந்து உன் வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது. உன்னைத்தான் என் குழந்தையே, நம்பிக்கையோடு இரு. நீ இது நாள் வரை இழந்தது அனைத்தையுமே உன்னை தேடி வர வைப்பேன் இந்த மங்களகரமான குரு நன்னாளில். அப்பா மீது நம்பிக்கை இருக்கிறது தானே உனக்கு? அனைத்தும் உன்னிடத்தில்தான் இருக்கிறது குழந்தையே. நடக்கும் நிகழ்வுகளையெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டால் அடுத்து வரும் நிகழ்வுகளை எதிர்த்து நிற்க கடினமாக இருக்காது. எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைக்கவே இல்லை என்று சொல்வதை விட நம்மை சுற்றி இருப்பவர்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டாலே இறைவன் நமக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி அள்ளி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. என் அன்பு குழந்தையே, பிறர் கண்களுக்கு நீ மௌனமாய் இருப்பது போன்றுதான் தெரியும். அந்த மௌனத்தில் எத்தனை வலிகள் இருக்கு என்பது உன் தந்தையாகிய எனக்கு மட்டுமே தெரியும். பிள்ளையே, முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்பொழுதும் உன் நினைவுக்கு கொண்டு வராதே. அது வீணாக மனக்கசப்பை தான் உண்டு பண்ணும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கக்கூடும். காரணமில்லாமல் என்னுடைய தீப முகம் உன் கண்ணில் படாது குழந்தையே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் என் முகம் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. நீ அதிர்ஷ்டசாலி, நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷம். அதனால்தான் உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இனி நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும், நினைத்தது எல்லாம் நிறைவேறும். நிச்சயமாக நீ நினைப்பது எல்லாம் உன் வசமாகும். எனவே எதற்கும் கலங்காதே. தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவமானத்திற்கு 2 குணங்கள் இருக்கிறது என் பிள்ளையே. இதில் கோழையாக இருப்பவன் தற்கொலை செய்து கொள்கிறான், வீரனாக இருப்பவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். இதில் நீ யார் என்பதை நீயே முடிவு செய்து கொள். வீரனா அல்லது நீ கோழையா? கோழைத்தனமாக இருக்காதே என் குழந்தையே. எப்பொழுதும் வீரனாகவே இரு. எப்பொழுதுமே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்த, உன் வாழ்க்கையை காப்பாற்ற யாரையாவது தேடிக்கொண்டிருக்கிறாய் என்றால் முதலில் போய் கண்ணாடியில் உன் முகத்தை பார். கோபமும் புயலும் ஒரே மாதிரிதான். அது ஆடின பிறகுதான் தெரியும் அடைந்த நஷ்டங்கள் எவ்வளவு என்று. வீணாக மற்றவர்களின் மேல் உன் கோபத்தை காட்டாதே என் குழந்தையே. கோபத்தோடு நீ சிந்திய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிச்சயமாக அள்ள முடியாது என்பதை புரிந்து கொள். புரிந்து கொண்டு மற்றவர்கள் மேல் கோபமாக இருந்தால் அந்த இடத்திலிருந்து அமைதியாக சென்றுவிடு. வீணாக மற்றவர்களின் மனதை மறந்தும் கூட காயப்படுத்தாதே. குழந்தையே, எப்பொழுதும் நிம்மதியை இழந்து விடாதே. உன் நிம்மதியை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே. அனைத்தையும் நடத்துபவன் நான் என்பதை முழுமையாக நம்பு. நீ நினைக்கும் எதையும் யாராலும் இனி தடுக்கவே முடியாது. எனவே தைரியமாக இரு. நீ உன் வாழ்வில் ஜெயிக்க பிறந்திருக்கிறாய். உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் என் குழந்தையே. இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைப்பதெல்லாம் நடக்கும், விரும்பியது எல்லாம் உனக்கு கைகூடும். நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு வந்து சேர்ந்தே தீரும். சாயிராம், சாயிராம், சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே உன்னுடைய வேதனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு, உன்னுடைய பிரார்த்தனைகளை என்னிடம் சொல்லிவிட்டு என்னை அழை. ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சகல சௌபாக்கியங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். சர்வ நிச்சயமாக வழங்குவேன். எதற்குமே கலங்காதே. இது நம் வாழ்வில் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏன் இந்த மன போராட்டம் உன் மனதில்? நான் நடத்துவேன் அனைத்தையும், நான் கிடைக்க செய்வேன். எல்லாவற்றையும் வீணாக உன் மனதில் கேள்விகளால் போட்டு துருவிக்கொண்டே இருக்காதே. உன்னுடைய நிம்மதிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் மன ஆறுதலுக்காகவும் போராட நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு ஏன் குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? தைரியமாக இரு. அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? எதற்குமே கலங்காதே. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்துபவன் நான் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆணவத்தோடு இருந்தால் அந்த குணம் உன்னை அனாதையாக்கிவிடும் என் பிள்ளையே.
அன்பான வார்த்தைகள்தான் உனக்கு உயர்வை தரும். எனவே அன்பாக இரு. எப்பொழுதும் மற்றவர்கள் மீது பாசத்தை பொழிந்து கொண்டே இரு. தேவையில்லாமல் வருத்திக் கொண்டே இருக்காதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் குழந்தையே. உன்னை என் கரம் கொண்டு இழுத்து பிடித்துக்கொண்டு உன்னை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமாக மீட்டு எடுத்தே விடுவேன். உன்னை நல்ல வாழ்க்கையில் கொண்டு கரை சேர்ப்பேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். நிச்சயமாக மாறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? காரணமே இல்லாமல் என் நாவிலிருந்து சொற்கள் வரவே வராது. நடப்பது எல்லாம் ஏதோ ஒரு காரண காரியத்திற்காகத்தான் நடக்கிறது என்பதை நல்ல விதமாக புரிந்து கொள். காரணமில்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடைபெறாது. உன்னை என்னுடைய உயிராய் நான் காப்பேன். இன்று முதல் உன் வாழ்க்கையில் நீ பட்ட வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இரட்டிப்பாக கிடைக்க வழிவகை செய்வேன் உன் சாயி தேவா. நீ இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ அந்த விஷயம், அந்த நிகழ்வு உன் வாயிற்கதவை தட்டும் நேரம் நெருங்கிவிட்டது. சாயப்பா எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீ கதறிய நாட்களெல்லாம் முடியும் தருவாயில் நெருங்கிவிட்டது. இனி ஆனந்தமான காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது என் கண்மணியே. காரணமே இல்லாமல் என்னுடைய தீப முகம் உன் கண்ணில் பட்டிருக்காது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த பதிவை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ அதிர்ஷ்டசாலி. நான் கண்டெடுத்த பொக்கிஷமான குழந்தை. உன் வாழ்வில் இனி நல்லது மட்டுமே நடக்கும். நடப்பது அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எதற்கும் கலங்காதே. உன் துன்ப நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பத்தை தர காத்து கொண்டிருக்கிறது. அகங்காரமிக்கவனுக்கு குருவின் போதனைகள் கூட பயனற்றவையாகிவிடுகிறன. அகங்காரத்தை தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய கோபத்தையும் தூர எறிந்துவிடு. உன் குருவின் போதனைகளை ஏற்றுக்கொள். நான் சொல்வது போல நடந்து பார். உன் வாழ்க்கை மாறுவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுதுமே நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே, இன்னும் மேலே தூக்கி விடுகிறான் என்றுதான் அர்த்தம். நான் இருக்கும் வரை எதற்கும் கலங்காதே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். எனது ஆசிர்வாதத்தினால் எப்பொழுதுமே நீ வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பாய். நம்பிக்கையோடு உன் கடமையை செய்து கொண்டே இரு. எது நடந்தாலும் அப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். இது நாள் வரை நல்ல காலத்தை நீ தேடிக்கொண்டிருந்தாய். இனி அந்த காலமே உன்னை தேடும். அது நாள் வரை பொறுமையாக காத்திரு. நான் இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். எனது ஆசிர்வாதத்தால் நீ அனைவராலும் போற்றப்பட போகிறாய், மதிக்கப்பட போகிறாய், பாராட்டப்பட போகிறாய். எதற்கும் கலங்காதே. நீ வேண்டியது எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். நான் அதை என் பிரியமான கண்மணிக்காக நிச்சயமாக நிறைவேற்றுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ நினைப்பது நிச்சயமாக நடக்காது. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வராதா? என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையா? என் வாழ்க்கை அப்படியே போய்விடுமா என்று நீ நினைத்தது நிச்சயமாக நடக்காது. உனக்கு நடக்க வேண்டும், எது கிடைக்க வேண்டும், எது உன்னிடம் சேர வேண்டும் என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. அதன்படிதான் எல்லாமே நடக்கும். தீர்மானித்தபடிதான், நிச்சயித்தபடிதான் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குமே தவிர நீ நினைப்பது நிச்சயமாக நடக்காது. அதுவும் தவறான எண்ணத்தோடு நீ நினைப்பது, எதிர்மறையாக நீ நினைப்பது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. உன் சாயப்பா நான் அதை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால்தான் அது உன் கைகளில் வந்து சேரும். எனவே என் பிள்ளையே, நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. நேர்மறை சிந்தனையோடு இரு. எதிர்மறையை உன் மனதிலோ உன் வாழ்க்கையிலோ கொண்டு வராதே. எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினை.
நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். நிரந்தர நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன். தேவையில்லாத பயத்தையும் குழப்பத்தையும் உன் மனதில் நீயே புகுத்திக் கொள்ளாதே. அது உன் மனதை தான் நாசப்படுத்துமே தவிர, உன் மனதை தான் நோகடிக்குமே தவிர வேறு எந்த மாற்றமும் உன் வாழ்க்கையில் நிகழாது. அதுதான் உண்மை. உன் சாயப்பாவின் வாக்குப்படி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். சர்வ நிச்சயமாக அந்த அதிசயத்தை உன் வாழ்வில் நான் நிகழ்த்துவேன். உனக்கான தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் பிரகாசமான நாட்கள் மட்டுமே இருக்கப் போகிறது. இதுவரை வாழ்க்கையே இருண்டிருக்கிறதே என்று நீ கஷ்டப்பட்ட நாட்களெல்லாம் முடியப் போகிறது இன்றோடு. இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் பிரகாசமே, ஆனந்தமே, சந்தோஷமே. அறிந்து கொள்கிறாயா? உனக்கான மாற்றங்கள் உன் வாழ்வில் துவங்கிவிட்டது. உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற துவங்கிவிட்டது. சற்று நிதானமாக சிந்தித்துப் பார். உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தை நீயே கண்குளிர காண்பாய். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எல்லோருமே இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்துமே பலிக்க வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆனால் இறைவனுக்கு நன்றாகவே தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று. எப்போதுமே இறைவனிடம் இதை கொடு அதை கொடு என்று கேட்காமல், என் வாழ்க்கைக்கு எது நன்மையோ, என் வாழ்க்கைக்கு அதை கொடுத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனோ அதை ஆசிர்வாதமாக கொடுத்தால் போதும் என்றபடி இறைவனிடம் வேண்டிக் கொண்டாலே போதும். உன் வாழ்க்கையில் கஷ்டங்களே இல்லாமல் வாழ்ந்துவிடலாம். இறைவனுக்கு தெரியாதா உனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று? என்னதான் சொன்னாலும் என்னதான் கூறினாலும் மனிதர்களுடைய மனது வேண்டுதல் இல்லாமல் இறை வழிபாட்டை செய்யவே செய்யாது. நீ யாரிடம் எந்த வேண்டுதல்களை வைத்தாலும், உன் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும், எது உனக்கு நடந்தாலும் நடக்காவிட்டாலும், எது உனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், எப்பொழுதுமே உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. அந்த தன்னம்பிக்கை மட்டும் உன் வாழ்வில் இருந்தால் போதும், உன் மனதில் இருந்தால் போதும். நீ இழந்தது, இது நாள் வரை நீ இழந்து தவித்தது அனைத்தையும் வென்று விடலாம், பெற்றே விடலாம். நீயோ தைரியமான தன்னம்பிக்கையுள்ள என்னுடைய பிள்ளைதான், என் ஆசிர்வாதம் பெற்ற என்னுடைய பொக்கிஷம்தான். உன் வாழ்க்கையில் அத்தனை தடைகளையும் அத்தனை போராட்டங்களையும் தாண்டிதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையை அப்படித்தான் வாழ வேண்டும். ஏதாவது தடங்கள் வந்துவிட்டால் அவ்வளவுதான், வாழ்க்கையில் நான் எப்படி வாழ்வது என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு அப்படியே ஒரு மூலையில் உட்கார்ந்து விடாமல், தன்னம்பிக்கையோடு உனக்கு வந்த தடங்கல்களை எல்லாம் எதிர்த்து நின்று போராடினால்தான் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும். எந்த தடங்கள் வந்தாலும் அது எதிர்த்து நின்று போராடி, இது உனக்கு வராமல் மற்றவர்களுக்கு வந்தால் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்ற அறிவுரையை அவர்களுக்கு வழங்குவதற்காக அசாத்திய தைரியத்தை பெற்றிருக்கிறாய். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம்தானே. இவ்வளவு நல்ல எண்ணங்களையும் நல்ல மனதையும் பெற்றிருக்கும் என் பிள்ளைக்கு என்றென்றும் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். உன் நல்ல எண்ணத்திற்கு உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நடப்பது அனைத்தும் உனக்கு நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையை. எது வந்தாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் அந்த சோதனையில் நீ வென்று விட்டாயானால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பலித்துவிடும். இது நாள் வரை நீ இழந்தது அனைத்தையும் மீட்டெடுத்து விடலாம் சர்வ நிச்சயமாக. தடைகள் வரலாம், அதை தட்டி பறிக்க கூட்டமும் பல பேர் வரலாம். எது வந்தாலும் அஞ்சாதே. இப்பொழுது எப்படி அசாத்திய தைரியத்தோடு இருக்கிறாயோ அதே மாதிரியே எப்பொழுதும் இரு. எது வந்தாலும் துணித்து நின்று போராடு.
எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. இந்த தன்னம்பிக்கை உன்னிடம் இருந்தால் எத்தகைய வேண்டுதலும் உனக்கு நிச்சயமாக பலித்தே விடும். எடுத்து வைத்த அடியை ஒருபோதும் பின்னோக்கி எடுத்து வைக்க நினைக்கவே நினைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு எடுத்து வை. தீர்க்கமான சிந்தனையோடு எடுத்து வை. வழியில் எந்த தடங்கல்கள் வந்தாலும், என்ன தடை வந்தாலும், யார் என்ன கூறினாலும் அதை எதையுமே காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாமல் தடைகளையெல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு. எது வந்தாலும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சந்தோஷமாக ஜெயித்து விடலாம். ஜெயிப்பதற்காகவே பிறந்திருப்பவர் நீதான். இங்கு இருப்பவர் யாருக்கும் கவலையே இல்லாத வாழ்வை இறைவன் கொடுப்பதே இல்லை. அவரவர்க்கென்று பலதரப்பட்ட இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அவரவர் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி அவரவர்க்கென்று துன்பங்கள் நிறைந்துதான் இருக்கும். என்ன கவலைகள் வந்தாலும் அந்த கவலைகளையெல்லாம் மறந்துவிட்டு தைரியமாக கடந்து செல்லும் இதயத்தை ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுத்துதான் இருக்கிறார் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதை உணர்ந்து கொள்ளாமல், இறைவன் கொடுத்ததை புரிந்து கொள்ளாமல் கவலைகளுக்கு பின்னாலே எப்பொழுதும் ஓடி ஓடி போய் வாழ்க்கையே இழந்துவிடும் சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். அனைத்தையும் தாண்டி வெற்றி என்னும் படிக்கட்டை தொட வெகு சிலரால் தான் முடியும். அது உன்னால் மட்டும் நிச்சயமாக முடியும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். உன் வாழ்க்கையில் உன் வேண்டுதல்களெல்லாம் பலிக்க உன்னுடைய தன்னம்பிக்கை பாடத்தில் நீ வெற்றியடைய வேண்டும். வென்றுவிட்டால் வாழ்க்கையை மிக சுலபமாக வென்றுவிடலாம். தோல்வியடைந்தவன் மாற்ற வேண்டியது வழிகளைத்தான், அவனுடைய இலக்கை அல்ல. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் சாதிக்க பிறந்தவர் நாம் என்பதை நினைவில் வைத்துக்கொள். எது வந்தாலும் அனைத்தையும் பார்த்து கொள்ள சாயப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை உணர்வோடு இரு. எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது, இன்றியமையாததும் கூட. அந்த தவறுகள்தான், அந்த தோல்விகள்தான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான முக்கிய படிகளாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். எனவே எதையுமே செய்யாமல் அமைதியாக இருந்து விடுவதை விட ஏதாவது செய்து கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நிச்சயமாக வாழ்க்கையை வெல்லலாம், சுலபமாகவே வென்றுவிடலாம். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் எந்த பயனும் இருக்கப் போவதே இல்லை. எனவே நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். நீ நம்பிக்கையோடு இரு. உன்மேல் நம்பிக்கை வை, உன் வாழ்க்கை மேல் நம்பிக்கை வை, உன் சாயப்பா மேல் முழுவதுமாக நம்பிக்கை வை. வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். உன்னுடைய இந்த நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உன்னுடைய எதிர்காலம் உன்னை வரவேற்று கொண்டு உனக்கான வெற்றியை கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு சிறு வித்தியாசம்தான் இருக்கிறது. கடமையை செய்தால் வெற்றி வந்து சேரும், கடமைக்கு செய்தால் தோல்வியே வந்து சேரும். கடந்த காலத்தில் நீ தவறு செய்திருந்தால் அதை நினைவில் கொள்வது உன் வாழ்க்கையில் எதையும் கொண்டு வராது. ஆனால் அதிலிருந்து நல்ல கற்றலை கற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். கடந்த காலத்தில் நீ கற்றுக்கொண்ட பாடத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். அந்த பாடம் ஏற்படுத்தின வலியை மறந்துவிடு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளலாம். அதை விடுத்துவிட்டு அதையே சிந்தித்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில்
அடுத்த அடிக்கு எப்படி செல்லலாம் என்பது கூட மறந்து விடுவாய். என் அன்பு பிள்ளையே, திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம். திறமையைக் காட்டிலும் பொறுமை மிக மிக பெரியது. எனவே நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உன்னை அடையும். நான் உன்னை இனிமேல் காக்க வைக்கப் போவதே இல்லை. அனைத்தையும் உனக்காக கூடிய விரைவில் நிறைவேற்றுவேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கான உதவி எளிமையாக கிடைக்கும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே. உனக்காக நான் இருக்கும் பொழுது, உன் நல்ல நேரத்தை நான் வடிவமைக்கும் போது, நீ எதற்காக மற்றவர்களிடம் அனைத்தையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாய்? நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக, நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசை நோக்கி நான் வந்துவிட்டேன். நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்கிறாயா? உனக்கு ஏற்பட்டிருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகிறது. உனது பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். காரணமில்லாமல் இந்த ஜோதி உன் கண்ணில் பட்டிருக்காது. இந்த ஜோதி உன் கண்ணில் பட்டிருக்கிறதென்றாலே உனக்கான பிரம்மாண்டமான வாழ்க்கை காத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் நான் யோசித்து உனக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கப் போகிறேன். மகிழ்ச்சியாக இரு. எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை மட்டுமே நினைத்து என் வாக்கை பின்பற்றி நடந்து கொண்டே இரு.